வீட்லேயே நம்மளோட கைப்பக்குவமாக செய்கிற இந்த பெரிய பெரிய அல்ஃபம் சிக்கன் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப சாப்பிட பிடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி இது. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது 2 பிரஸ்ட்டு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். சிக்கன் பிரஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணிலாம் இது சுத்தமாக இல்லாமல் நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. சப்பாத்தி உருட்டுறதோ இல்லை வந்து ஒரு இடிக்கல்லோ பயன்படுத்தி ரொம்ப ப்ரெஷ் பண்ணாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து இந்த மாதிரி தட்டி கொடுக்கலாம். சிக்கன் நல்லா வந்து வெந்து வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு வந்து கீரல் வந்து போட்டுக்கோங்க. சும்மா ரஃப்பாக போட்டால் போதும், அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கும். இப்போ இதுக்கு பெரிய பெரிய மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாமா? 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, அதாவது வந்து நிறைய டேபிள் ஸ்பூன் நிறைய எடுத்துக்கோங்க மல்லி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், ஒரு 3 சின்னதாக இருக்கிற மாதிரி வரமிளகா எடுத்துக்கலாம். பெருசாக இருக்குது அப்படின்னா 2 எடுத்தால் போதும், இல்லைனா ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு வந்து சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ கடையில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கலரும் கிடைக்கும். இப்போது 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தயிரும் வந்து சேர்த்துட்டு, ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு பிடி அளவுக்கு புதினா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி, தண்ணியெலாம் சேர்க்காதீங்க, அந்த இலைகள் இருக்கிற தண்ணியே போதும், அரைச்சி இது மாதிரி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பிரஸ்ட் இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது மினிமம் வந்து ரெஸ்ட்டில் வைக்கணும். அப்படி இல்லைனா ஓவர் நைட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட நல்லாயிருக்கும். இப்போ பேனில் வந்துட்டு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு மீடியமில் வச்சுட்டு நல்லா வந்து இந்த சிக்கன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சும்மா ரஃப்பாக வந்து ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க 2 பக்கமும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு நல்லா வந்து திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான பெரிய பெரிய அல்ஃபாம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஜூஸியாக வந்து உள்ளே வந்து இறங்கி நல்லா வந்து வெந்து வரும் சிக்கனு. இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் மூடி போட்டு நல்லா வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம வந்து வெந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு வந்து 2 பக்கமும் நல்லா வந்து மேலே வந்து நல்லா கோல்டன் கலராக வெந்ததுக்கப்புறம் ஒரு டூத்பிக் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி குத்தி பார்த்தோன்னா சூப்பராக வந்து வெந்து வந்துடும். இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு சாஸ் வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அடடடடடா! என்ன ஒரு டேஸ்ட்டு தெரியுமா? இது வந்து நான் வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லவே தேவையில்ல. நீங்களே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்போ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.